மோடிக்கு நேருக்கு நேர் நின்று கேள்வி கேட்பதால் தன்னை கண்டால் அவருக்கு பயம் என திமுக வேட்பாளர் ஆ. ராசா தெரிவித்துள்ளார். அப்ப அந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரதான் இந்தியா ஒற்றுமையா அமைதியா இருக்கும். ஆனா மோடி சொல்லுகிறார், மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை திருத்துவோம். ஏன் திருத்துவோம்? இந்த நாடு ஒரு மதத்துக்கு தான் சொந்தம், இந்த நாடு ஒரு மொழி இந்திக்கு தான் சொந்தம், இந்த நாட்டுல ஒரு உணவு பழக்கம் தான் இருக்கணும், இந்த நாட்டுல ஒரே உடைதான் இருக்கணும். 25 வருஷமா இருக்கேன் டெல்லியில, பார்லிமெண்ட் கேன்டீன்ல நான்வெஜ் எடுத்துட்டாங்க. அசைவ உணவு இல்ல பார்லிமெண்ட் கேன்டீன்ல. இன்னொரு தடவை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எதையுமே வெட்டக்கூடாது பாரு. ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, மீன் வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது. அதான் நடக்கும். அதான் ஒற்றை பண்பாடு. ஆக இதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற எல்லா தலைவர்களையும் பிடிச்சி ஜெயில போட்டாச்சு. கடைசியா டெல்லி முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் டெல்லிக்கு போயிட்டார், ஜெயிலுக்கு போயிட்டார். சிபு சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் போயிட்டார். இப்ப மோடியை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லை. நான் உங்களுக்கு வேதனையோட சொல்றேன், ஆனா பெருமையோட சொல்றேன், மோடி பயப்படுற ஒரே ஒரு கட்சி நாடாளுமன்றத்தில் திமுக தான். எங்களை பார்த்தா பயம், அது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆராசாவை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயம். ஏன்னா நேருக்கு நேர் கேள்வி கேட்கறல, நேருக்கு நேர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.